வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள்: தனிநபர் மின்னணு தகவல் பாதுகாப்புக்கான வரைவு விதிமுறைகள் ஆக்கப்பூர்வமான பலன்களை தரும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான புதிய விதிமுறைகள் மாநிலங்களின் உரிமையை பாதிக்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலையை ஆளும் திமுக அரசு பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தனிநபர் மின்னணு தகவல் பாதுகாப்புக்கான வரைவு விதிமுறைகள் மக்கள் சார்ந்த அரசு நிர்வாகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த புதிய விதிமுறைகள் தொடர்பாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அளித்த சமூக வலைதள பதிவுக்கு பதில் தெரிவித்துள்ள பிரதமர், நாட்டின் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு தனிப்பட்ட நபர்களின் மின்னணு தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கொண்டு வந்துள்ள புதிய விதிமுறைகள் ஆக்கப்பூர்வமான பலன்களை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வரைவு விதிமுறைகள் தொடர்பாக அனைத்து தரப்பினரிடமும் கருத்துக்களை பெறுவதற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மைகவ் தளத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி வரை தனிநபர் மின்னணு தகவல் பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்த கருத்துக்களை பதிவிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார், இந்த இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கை இம்மாதம் 10ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறினார். அன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் தொடங்கப்படும் என்றும் இம்மாதம் 17ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்தார். அதற்கு அடுத்த நாள் மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற இம்மாதம் 20ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 8ஆம் தேதி நடைபெறும் என்றும் திரு ராஜீவ்குமார் அறிவித்தார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் EVKS இளங்கோவன் காலமானதை அடுத்து இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழு கொண்டு வந்துள்ள புதிய விதிமுறைகள் மாநில உரிமைகளையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் பாதிக்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர்களுக்கு பரந்த அதிகாரங்களை வழங்குவது, கல்வி புலம் சாராதவரும் துணைவேந்தர் ஆகலாம் என்ற விதிமுறைகள் மாநில உரிமைகளை பாதிக்கும் என்று கூறியுள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழு வகுத்துள்ள புதிய விதிமுறைகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளதாகவும் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையால் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள UGC நெட் தேர்வு தேதிகளை மாற்றியமைக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழ்நாட்டின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை வரும் 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை கொண்டாட இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ள UGC நெட் மற்றும் பிற தேர்வுகளை வேறு தேதிகளில் மாற்றியமைக்க வேண்டும் என்று திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்த ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு கோவி செழியன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விரும்பத்தகாத சம்பவத்தை அடுத்து மாநிலம் முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கண்காணிப்பையும் தீவிரப்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இரவு நேரங்களில் மின் விளக்குகள், கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவன வளாகத்திற்குள் வருபவர்கள் குறித்தும் அவர்கள் வெளியே செல்லும் தகவல் குறித்தும் உரிய பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் மாணவர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் அடையாள அட்டை அணிந்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம்.
மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு. 28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 11,11,000 கோடியாக அதிகரிப்பு. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென 10,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். 50,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். HMPV வீரியம் குறைந்த வைரஸ் என்றும் இதுகுறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில சுகாதாரத்துறை, மத்திய சுகாதாரத்துறை மற்றும் உலக சுகாதார நிறுவனம் போன்ற அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும் இதுகுறித்த தகவல்கள் பெறப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். சளி, காய்ச்சல் ஏற்பட்ட ஒரு சிலருக்கு HMPV வைரஸ் தாக்கம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதற்கென தனியான சிகிச்சை எதுவும் தேவையில்லை என்றும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். HMPV என்கின்ற இந்த வைரஸ் பற்றிய செய்தி தொடங்கியவுடனே தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். WHO சார்பில் எந்தவிதமான அறிவுறுத்தலும் இல்லை. 3-5 நாட்களில் இது தானாகவே குணமாக கூடியது. இதற்கென்று பிரத்யேகமான எந்த சிகிச்சையும் இல்லை. தனியாக இருந்தாலே தானாகவே அது போய்விடும். எனவே இது பற்றி பெரிய அளவில் நாம் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீலகிரி மாவட்டத்தில் HMPV வைரஸ் தொற்று அதிகரித்தால் சுற்றுலாப் பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பாவ்யா தெரிவித்துள்ளார். உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் சாதாரண காய்ச்சல் இருந்தாலே முகக்கவசம் அணிந்து வருமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பொங்கல் தொடர் விடுமுறையின் போது அண்டை மாநிலங்களிலிருந்து சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் வருவதை கருத்தில் கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திருமதி லட்சுமி பாவ்யா தெரிவித்துள்ளார். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறமா ஆல் செக் போஸ்ட்டில் மோர் சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு டீம்ஸ் ரெடி பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு பொங்கல் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகும். ஸோ எஸ்பெஷலி கேரளா, கர்நாடகா சைட்லேருந்து நமக்கு டூரிஸ்ட் கூட நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே வில் டேக் ஆல் நெசசரி ஸ்டெப்ஸ். இப்போதைக்கு நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம எதுவும் போடல. நாட் ஜஸ்ட் இந்த HMPV வைரஸே இல்லை, ஜென்ரல் ஃப்ளூ சீசனில் கூட வி ரிக்வெஸ்ட் ஆல் டூரிஸ்ட் while coming and leaving for their safety as well as நம்ம லோக்கல் சேஃப்டிக்காக மாஸ்க் கண்டிப்பாக போடணும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலையை ஆளும் திமுக அரசு பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாயமான காரணங்களுக்காக எதிர்க்கட்சிகள் ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்துவதற்கு மாநில அரசு அனுமதி மறுப்பதாக தெரிவித்தார். மாநில ஆளுநர் ஒரு சில கோரிக்கையை முன்வைக்கும்போது அதனை நிராகரித்துவிட்டு அவருக்கு எதிராகவே ஆளும் கட்சியினர் போராட்டம் நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்திருப்பதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். மாவட்டச் செய்திகள். சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 15, 16, 17 ஆகிய 3 நாட்களுக்கு சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் சுற்றுலா படகுகள் தினசரி கூடுதலாக 5 மணி நேரம் இயக்கப்படும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் நாட்டுப்புற கலையை மீட்டெடுக்கும் வகையில் சேலத்தில் நடைபெற்ற கலை திருவிழாவில் 2000க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி, மாணவர்களின் சிலம்பாட்டம், நாட்டுப்புற கலைஞர்களின் பறை இசை மற்றும் கிராமிய நடனத்துடன் இன்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதிகள் மற்றும் ஊரக பகுதிகளில் உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை தலைமை ஆசிரியர்களுக்கான இணையவழி ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி சாந்தி தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை தாய்லாந்தின் தன்டப் பவீட் இணையை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் வென்றது. லக்னோவில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்தில் உஸ்பெகிஸ்தான் பட்டத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தனிநபர் மின்னணு தகவல் பாதுகாப்புக்கான வரைவு விதிமுறைகள் ஆக்கப்பூர்வமான பலன்களை தரும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான புதிய விதிமுறைகள் மாநிலங்களின் உரிமையை பாதிக்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலையை ஆளும் திமுக அரசு பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.